சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வரதுக்கான எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு சீதா கிட்ட போய் பேசுறாங்க. சீதா பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்ப அருண் வந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணமே உன்னோட புருஷன் தான். உன் புருஷனோட முட்டாள்தனத்துக்காக தான் இப்ப என் புருஷன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் உன் புருஷனால தான். எங்களை நிம்மதியாவே நீங்க வாழ விடவே மாட்டீங்களா? எப்ப பாரு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு சீதா, தேவையில்லாம அவரை பத்தி நீ தப்பா பேசாத. இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அவர் தான். அப்போ இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அவர் தானே. அப்போ என் புருஷன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. தேவையில்லாம உன் புருஷனால் தான் என் புருஷனுக்கு ப்ரமோஷனே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உன் புருஷன் வந்து என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? சீதாவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? அந்த அருண் ஏதாவது சொல்லி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த அருண் கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமாங்க? நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நல்லது செஞ்சால் தப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அருணும் அதைத்தான் வந்து சொல்லியிருக்கான். அருணோட அம்மாவும் சீதா கிட்ட அதை தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் அவங்கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சீதாவோட நல்லதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொன்னதுக்காக அருண் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.